வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. சங்க காலத்தில் கபிலர்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த புலவர் இருந்தார். அவருடைய நண்பன் பாரி ஒரு சிறந்த குறுநில மன்னன். பரம்பு மலையும் அதை சுற்றி இருந்த ஊர்களையும் ஆண்டுட்டு வந்தா. வள்ளல் தன்மையில சிறந்தவ. அவனுடைய புகழ் எல்லா திசைகளுக்கும் பரவுறத கேள்விப்பட்ட இந்த மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர் என்ன பண்றாங்க, அவனை முடிச்சு போடணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு முறை பெரும் படையோட பரம்பு மலையை முற்றுகையிடுறாங்க. பாரி வீரத்துல குறைஞ்சவன் கிடையாது. மூவேந்தர்களுடைய படைய எதிர்த்து சிதறடிக்கிறா. மூவேந்தர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம விழி விதுங்கி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல மூவேந்தர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. பாரி மன்னன் பாணர்களையும் கூத்தர்களையும் விரலியரையும் போற்றி பாதுகாத்துட்டு இருக்கிறா, அவங்க என்ன கேட்டாலும் தருவா அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. உடனே மூவேந்தர்களும் பாணர் போலவும் கூத்தர் போலவும் வேஷம் கட்டிட்டு பாரியை பார்க்கறதுக்கு போறாங்க. பாரி முன்னால ஆடுறாங்க, பாடுறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரி மூவேந்தர்களையும் பார்த்து என்ன வேணும்னு கேட்கறா. உன்னுடைய உயிர் தான் வேணும்னு 3 பேர் பதில் சொல்றாங்க. வாளை நீட்டி இந்தா எடுத்துக்கங்க அப்படிங்கிறா. உடனே மூவேந்தர்கள் பாரி மன்னனை கொலை பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழி சொல்ல அந்த மூவேந்தர்களும் சுமந்துட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட கபிலர் மூவேந்தர்கள் கிட்ட இருந்து பாரி மன்னனுடைய மகள்களான அங்கவையும் சங்கவையும் காப்பாத்துறதுக்காக அரண்மனையிலிருந்து வெளியே கூப்பிட்டு போயிடுறார். இரு மகள்களையும் பாதுகாப்பான இடத்துல சேர்த்துனதுக்கு பிறகு திருக்கோயிலூர் அப்படிங்கிற இடத்துல தர்பப்புல் அடுக்கி அது மேலே ஏறி உட்காந்து என் நண்பன் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்கு வாழணும்னு சொல்லி உண்ணா நோன்பு இருந்து வடக்கு இருந்து உயிர் விட்டுறார். இது எதுக்காக சொல்ற அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில பாரிமன் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கபிலன் போன்ற ஒரு உண்மையான நண்பனை தேடிக்கொள்ள வேண்டும். நன்றி.